ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதி அவங்களுடைய அண்ணங்க மேலே இருக்கிற பாசத்தில் நம்ம மேலே அவங்க பாசமாக இருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் ஒரு சில விஷயங்களை மறந்துருக்காங்க. நம்ம போனால் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு தப்பு கணக்கை போட்டு ராஜி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ராஜி சின்ன பொண்ணு, அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் கோமதி அப்படி கிடையாது. அவங்க மேலே அவ்வளோ கோபத்தோடையும் வெறுப்போடையும் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியில் போக அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அழுதுகிட்டு வராங்க. அப்போது இதுக்கு மேலேயும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்ன உடனே வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வரும்போது அப்போ தடுக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தால் அது தப்பாயிடுமா, நான் இங்கே வந்திருக்க கூடாது தான், தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அங்கேருந்து கோமதி கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. ராஜுவும் கூடவே வந்துடுறாங்க. என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி அத்தை மேலேயும் இருக்குன்னு நம்பி தான் நான் இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் வெளியில் பாசத்தை காட்டுற மாதிரி கொஞ்சம் நடிச்சிங்க, ஆனால் அது இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அன்றைக்கி கோர்ட்டில் நீங்கள் வந்து நின்னது கூட எங்களை பற்றி, அதாவது எங்களை வெளியெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு ராஜு புது குண்டு தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஏன் கோமதி கூட என்னடி பேசிகிட்டு இருக்க, உண்மையிலே என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் என் மேலே இருக்கிற கோபம் இன்னமும் அவங்களுக்கு போகல. நான் ஏன்னா அவ்வளோ பேர் துரோகத்தை பண்ணியிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக, நீ என்னமோ புதுசாக இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, முதல்ல என் கையை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லுவோம். ராஜி என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு. ஆமாம்மா, குடும்பமாக சேர்ந்து ட்ராமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நான் வந்தப்போ கூட என்னை ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி அத்தையும் ஏற்றுப்பீங்க அப்படின்னு நான் கூட்டிகிட்டு வந்தேன். இது எல்லாமே உங்களோட ட்ராமா தான் போல இருக்குது. நான் வந்தால் என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசினா நான் அத்தையை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சதுனால தான் நீங்கள் இதோ அப்பத்தாவை விட்டு என் மகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வச்சுருக்கீங்க. நீங்கள் போட்ட பிளான் படி நானுமே இதை உண்மைன்னு நம்பி அத்தையை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேச வைக்கலாம் அப்படின்னு நம்பி நான் கூட்டிகிட்டு வந்தேன். அத்தையை இந்த வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் எல்லாரும் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருக்கீங்க. அதுக்கு தான் நான் இங்கே வர வச்சுருக்கீங்க. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு பேசவும் சக்திவேலும் முத்துவேலும், ராஜி நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க, ஏன்னா உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏதோ தான் பேசிகிட்டு இருக்க. நாங்கள் யாரும் அப்படி திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல அப்படின்னு. பின்ன என்னப்பா, நேற்று என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அத்தை ஒன்று வந்து இப்படி பேசுகிறீங்க. அது நீங்கள் அவங்க மேலே கோபம் இருந்தாலையும் வருத்தம் இருந்தாலையும் ஏதோ ரத்த பாசத்தில் தான் வந்துட்டோம். அது என்னமோ ஒரு விதத்தில் அப்பத்தாவுக்காக தான், இல்லை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி, மற்றபடி வேறு எண்ணும் இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பலாம், நாங்கள் 2 பேரும் உறவாட விரும்பலை, உங்களை சேர்த்துக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் இப்படி கோவத்தோடையும் வன்மத்தோடையும் பேசுகிறீங்க அப்படின்னா இப்போ இல்லை எல்லாமே புரியுது. நீங்கள் கோர்ட்லேருந்து எங்களை வெளியில் எடுத்ததுக்கான காரணமும் வேறு இருக்குது. இருக்கிற பகையை வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிற நீங்கள் வெளியே எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ராஜி பேசவும் ஆடி போயிடுறாங்க எல்லாருமே. ராஜி நீ ஏதோ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க, அப்பாவும் சித்தப்பாவும் உண்மையிலே உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தான் வெளியே கொண்டு வந்தாங்க, நீ என்னமோ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைண்ணா இல்லை, அன்னைக்கு மயிலாக்காவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும்போது கேஸ் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொன்னவர் சித்தப்பா, வெளியில் எடுத்தவர் சித்தப்பா. அதிலிருந்தே யோசிச்சு பார்க்கும்போது நல்லா ஒரு விஷயம் தெரியுது, இது எல்லாத்தையுமே அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நீங்களும் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ராஜி சொன்னவும் ஆடி போயிடுறாங்க. இல்லை ராஜி நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிற அப்படின்னு. நான் அன்றைக்கி கோவத்தில் பேசினது உண்மைதான், ஆனால் நான் வெளியில் எடுத்தது உண்மைதான், பொய்க்காக கிடையாது அப்படின்னு சொல்லவும் போத நிறுத்துங்க சித்தப்பா அப்படின்னு ராஜி பேசுகிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு, ராஜி நீ என்னம்மா ஏதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அத்தை நம்ம மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க இவங்க, நம்ம மேலே இருக்கிற கோபம் போகாமல் இன்னமும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை வெளியில் எடுத்ததுக்கான காரணமும் ஒன்று இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்னம்மா நீ என்னமோ பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கோமதி அழுகுறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பத்தா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன், இதுக்கப்புறமா நான் ஏன் அப்பத்தா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. முதல்ல இந்த வீடு விட்டு நீங்கள் 2 பேரும் வெளியில் போங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லவும், போகிறோம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்து ஒன்றும் உறவாடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, இந்த குடும்பத்தை விட அந்த குடும்பத்தில் எல்லாருமே உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அதான் உங்கள் உண்மையான நேர்மை தெரிஞ்சிச்சு லட்சணம், முதலுங்கிறது கிளம்புங்க அப்படின்னு சக்திவேல் சொன்னமோ. பார்த்தீங்களாத்த அவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயம் வெளியில் வந்துருச்சு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க.
சொல்கிறாரு. அதாவது ராஜி வந்து சக்திவேலை பார்த்து கோமதி கிட்ட சொல்லவும், என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. இதுதான் அத்தை அவங்களோட உண்மையான முகம், நம்மக்கிட்ட நடிச்சிருக்காங்க, நாடகம் ஆடிருக்காங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. நம்மளை வெளியில எடுத்து அந்த காலம்புறா அவங்க சொல்லிக்கிட்டு நாங்கள் போட்ட பிச்சில் தான் நீங்கள் வாழணும்னு சொல்லி காட்டணும்ல, அதுக்காக தான் நம்ம படுற அசிங்கம் பத்தாதுன்னு இப்படி ஒரு அசிங்கத்தை நமக்கு தரணுன்றதுக்காக தான் இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய அம்மாவும் தான் அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா ராஜி, நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லாத்த நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் நம்மளை பழி வாங்கிறதுக்காக தான் வேணும்னு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ராஜி, நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சக்திவேல் சொல்லவும், அப்போ தான் அம்மி ராஜி கிட்ட, ராஜுமா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அப்படியெல்லாம் இல்லை, உண்மையிலேயே உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தான் உன் சித்தப்பாவும் உன் அப்பாவும் உங்களை வெளியில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் அப்படி வெளியில் எடுத்தவங்க இப்போ ஏன் இப்படி பேசுகிறாங்க, அதே கோபத்தோடையும் அதே வெறுப்போடையும் இருக்க வேண்டியது தானே. அவங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாலோ, எங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாலையோ அவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இப்படி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலையிறப்போ அவங்களுக்கு எதுக்கு எங்கள் மேலே இறக்க விடணும்? ஏன் ஆம்பளைங்கன்னா மட்டும் அதாவது அவங்க மேலே மட்டும் கோவம், பொம்பளைங்கன்னா மட்டும் எங்கள் மேலே இருக்கிற மனஸ்தாபத்தில் கோபம் இல்லாமல் எங்களை மட்டும் வெளியில் எடுத்தணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? கோவம்னா எங்கள் ரெண்டு பேர் மேலே இருந்தானே, ஆம்பளை என்ன இதில் பொம்பளை என்ன, நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம், நாங்கள் ஒன்றும் தனித்தனியாக கிடையாது. அது என்ன எங்கள் மேலே மட்டும் பாசம் வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக பொம்பளைங்க அப்படின்னு பாவம் பார்த்து வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறீங்க. அப்போ தான் எங்கள் பாருங்க, அப்போ தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க சரிங்களா. உங்கள் பிள்ளைங்க உண்மையிலே எங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் வன்மத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த பாண்டியன் குடும்பத்தை நான் தான் வெளியில் எடுத்தேன், நான் இல்லைன்னா அவங்க வெளியில் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னாலாம் ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு அவங்க பெருமைப்படணும். எங்கள் மாமா, எங்கள் புருஷன் கதிர், இதோ அத்தை, நாங்கள்லாம் அசிங்கப்படணும்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்பத்தாவை பார்த்து ராஜி சொல்லவும், பழனி இருந்துக்கிட்டு, ராஜுமா நீ என்ன பேசுகிற, நீ ரொம்ப வார்த்தையை விட்டுட்டு இருக்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்க, எதில் நிற்கிறது, உன் அப்பத்தா அம்மா உன் அப்பா சித்தப்பான்றதை யோசிச்சு பேசு, என்னமோ உன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. சித்தப்பா நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் சித்தப்பா, இவ்வளோ நாள் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நல்வழியில தான் இருந்தீங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலலாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே எல்லாருமே கோவப்பட்டாங்க. தோ அதுவும் இவங்களால தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, இதுவே உங்களுக்கு புரியும். தோ இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சிங்க, இப்போ எல்லாம் தெரியுது இவங்களுடைய சுயரூபம், நீங்கள் அப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டீங்க அப்படின்னு எவ்வளவோ நம்பணும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பணும். இப்போ என்ன உண்மைன்னு புரிஞ்சுடுச்சுல்ல, வேணும்னே உங்களை அந்த வீட்டிலேருந்து பிரிக்கணுன்றதுக்காக தோ அப்பாவும் சித்தப்பாவும் பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குமே ஆபத்து தான் சித்தப்பா, நீங்களுமே பேசாமல் அங்கேயே வந்துருங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அத்தையும் மாமாவும் உங்களை ஏற்றுப்பாங்க. இந்த குடும்பம் நம்ப வச்சு ஏமாத்துற குடும்பம், உங்களையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்குறோம், அதை ஆரம்பிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ பெரிய நோக்கம் இருக்கும் போல இருக்கு, நீங்க பேசாம அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க கடையும் மனம் ஒண்ணும் மனான்னு எப்பாடுபட்டாச்சு கதிரிக்கு எப்படி டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு மளிகை கடை மாமா கண்டிப்பா ஆரம்பிச்சு கொடுப்பாரு, வந்துருங்க அப்படின்னு எல்லாம் வந்து ராஜி சொல்லவும் அப்படி திக்குல முக்கலாகி போய் நிக்கிறாரு பழனி. என்ன பேசுதுன்னு தெரியல. ஓ என் தம்பியை நீ பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவியோ, உன்னால் முடியுமா, பாத்தியானே பாசத்தில் வெளியில் கொண்டு வந்தா எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு, இதுக்கு தானே இந்த குடும்பத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சக்திவேல் சொன்னமோ, தோ இப்போவே உங்களுடைய உண்மையான முகம் வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க. ராஜுமா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ உன் அப்பாயும் சித்தப்பாயும் பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்களா அவங்க உனக்கு அப்படின்னு. ஏமா எனக்கு பண்ணா என்ன, என் குடும்பத்துக்கு பண்ணா என்ன, ரெண்டும் ஒன்று தானம்மா, என் குடும்பத்தை பண்ணுறவர் நான் அந்த குடும்பத்தில் இருக்கேன், அதனால் நானும் பாதிக்கப்படுவேன்னு யோசிச்சு பார்த்தாங்களா? இல்லையே, என் மேலே கொஞ்சமாச்சும் ஒரு துளி அளவாச்சும் பாசமோ ஏதாச்சும் இருந்திருந்தா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு போய் நன்றி சொல்கிறன்ற பேரில் லெட்டர் எழுதின பாரு, அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. முதல்ல இவங்களை என் அப்பான்னு கூப்பிடவும் இவரை சித்தப்பான்னு சொல்லவுமே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்போது கோமதிக்கு கோவம் வந்துடுது, பல்லார்னு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கா நீ, அவங்களுக்கு வேணா ரத்த பாசம் இல்லாமல் பார்க்கலாம், அப்படி ரத்த பாசம் இருக்கிற மாதிரி நடித்தாலே நடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்குடி, எனக்கு இருக்குது, என்றைக்குமே இவங்க என் அப்பா என் அம்மா அதாவது என் அண்ணனுங்க அப்படின்ற மரியாதை எனக்கு இருக்குது. என்னமோ உன்னை பெற்றவங்களை பார்த்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசாத அப்படின்னு. அத்தை அமைதியாக இருங்க அத்தை, நாங்கள் பேசுகிறது இப்போ என்னமோ உங்களுக்கு கோவத்தில் தப்பாக தெரியலாம், ஆனால் அன்னைக்கு நீங்கள் இதே
வாசலில் வச்சு நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி என்னெல்லாம் பேசிட்டு போனீங்கன்றதை யோசிச்சு பாருங்க அத்தை. அன்னைக்கு நீங்கள் பேசின மாதிரி தான் இன்றைக்கி நான் கோபத்தில் பேசுகிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் என் மனசுலேருந்து பேசுகிறேன் அத்தை. இப்படி நாம் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கிட்ட வந்து நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு பெரிய ஆயுதமாகவே இருக்குது. வாங்க அத்தை, முதல்ல இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகலாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கே நாம் தான் அசிங்கப்படணும். இப்படிப்பட்ட பாவப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே வந்தோம் பாருங்கள். இப்படிப்பட்ட வீட்டில் தான் இதோ என் அம்மாவும் என் சித்தியும் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கோமதியை கூப்பிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு ஆடி போய் நிற்கிறாங்க. அப்போது என்னம்மா ராஜி, உன் வயசுக்கு மீறின வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. நான் பாட்டுக்கு இப்போ கிளம்பிட்டு இருக்கேன், என் வாயை இதுக்கு மேலேயும் எதையும் கிளறாதீங்க அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. சுகன்யா அப்போ டக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து வாசப்படையில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கேயே நின்றுடுறாங்க ராஜியும் கோமதி. ஏன்னா வழி விடாமல் வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. வாடியம்மா வா, என்ன பேசிட்டு இருக்கா நீ? இந்த வீட்டுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒன்றும் இல்லாத வீட்டில் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா நீ? அதுவும் நீ போய் அவனை ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணலையே, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால வேற ஒருத்தனை விரும்ப போய் இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ தான் அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிட்டு நின்றுட்டு இருக்க. என்னமோ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தப்பானவங்கன்ற மாதிரி பேசிட்டு போகிற. உண்மையிலே எங்களுக்கு நான் கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் அவங்க என்னை வர வச்சு எங்களுக்கு கடையை வச்சு கொடுத்துருக்குறாங்க. நீ என்னமோ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யா சொல்லவும், வாய மூடுறீங்களா, நீங்களாம் இதை பற்றி பேசக்கூட தகுதி இல்லாதவங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்போ கோமதி, ஏய் அமைதியாரி, இவக்கிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்க, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. ஓ, அந்த வீட்டிலேருந்து நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மான சூடு சரணம் வெக்கலாம் கேட்டு உறவு கொண்டாட வந்திருக்கீங்க. நான் ஒன்றும் அந்த வீட்டுக்கு திரும்பவும் வரலையே அப்படின்னு. நீங்கள் தயவு செஞ்சு அப்படி வந்து நிற்கவே நிற்காதீங்க. நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டாச்சு. ஆனால் நீங்கள் மட்டும் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடாதுங்க. எங்கள் சித்தப்பா மட்டும் வந்தால் எங்களுக்கு போதும். உங்களுடைய புத்தி இந்த வீட்டில் இருக்கவங்களோட புத்தி மாதிரி தான் போகுது. ஏன்னா அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க தானே நீங்கள் அப்படின்னலாம் வந்து ராஜி பேசுகிறாங்க. ராஜிமா, நீ எதோ முடிச்சு போட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வீட்டில் அத்தனை பேருமே சொல்கிறாங்க. நாங்கள் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் தான் தப்பானவங்களா இருக்கீங்க. உங்களை நம்பி நல்லவங்க நான் இந்த வீட்டுக்குள்ளே அத்தி கூட்டிகிட்டு வந்த பாரு, அதுதான் என் பெரிய தப்பே அப்படின்ற மாதிரிலாம் ராஜி திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னால் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் எப்படா சமயம் கிடைக்கும், நீங்கள் எங்களை வெளியில் கொண்டு வந்ததை வச்சு அசிங்கப்படுத்தலான்னு தானே இருக்கீங்க. இப்போ உங்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறமும் இப்போ நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் வெளியில் சொல்லிக்கிட்டே எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி பாருங்கள். அப்புறம் இருக்குது உங்கள் குடும்பம் அத்தனையும் நான் செஞ்சு சீர்க்கு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே இந்த வீட்டில் ஆடி போயிடுறாங்க. இந்த வீட்டையே வந்து அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்கிறாள் இவ கண்டிப்பாக செஞ்சாலும் செய்வா. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருந்து போனவங்க ராஜி, அவங்க பண்ணால் இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக அது அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடி கொடுக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது தோ நிற்கிறீங்களே ரெண்டு பேரும், இந்த வீட்டை விட்டு ஓடி போய் எல்லா அசிங்கத்தையும் தான் நாங்கள் பார்த்துட்டோமே, இதுக்கு மேலே நாங்கள் பார்க்குறதுக்கு அசிங்கம்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சக்திவேல் பேசுகிறாரு. அந்த அசிங்கத்தில் தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட இங்கேருந்து போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. என்னம்மா அங்கே பாரு, 7 வருஷம் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு அடிமையாக செஞ்சுட்டு இருந்தாலும் எந்த ஒரு நல்லதையும் எனக்கும் என் புருஷனுக்கும் அவங்க பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தா நாங்கள் ரூம் இல்லாமல் கஷ்டப்படுறோமோ அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இருந்தப்பவே ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ரூமை கட்டியோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாரு. அது ஏன் பண்ணலையா? ஓசி சோறு தின்னுட்டு உட்காந்துட்டு இருந்தோம், செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்கல, எங்களுக்கு என்ன கடையை வச்சு கொடுத்துருப்பாரு உங்கள் மாமா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. சுகன்யா என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் தான் சின்ன பிள்ளை, ஏதோ கோவத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்கா, நீயும் அவளுக்கு ஈடு கொடுத்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. யாருங்க இவ்வளோ சின்ன பிள்ளை, எல்லாத்தையும் எப்படி பேசுகிறா பாருங்க, நான் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்தேன், இவ என்னென்ன பேசினான்றத உங்களையே கூப்பிட்றாளே, போக வேண்டியது தானே அப்படின்னு. ஏய் இங்கே பாரு, அவள் என் ராஜி, என் பிள்ளை மாதிரி, அவள் கூப்பிட்டா நான் போகவும் செய்வேன். ஏன் என் அக்காவும் என் மாமாவும் இப்போ என்னை வாடான்னு ஒரு வார்த்தை கூப்பிட சொல்லு, அடுத்த நிமிஷம் நான் அங்கே போய் நிற்பேன். நானா ஒன்று வேணும்னு அந்த வீட்டை விட்டு வரலையே, என் அக்கா தான் என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அழுகுறாங்க. கோமதி வந்துட்டு, அக்கா நீ அழுகாதக்கா அப்படின்னு, நீ இப்போ கூப்பிடுக்கா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க சொன்னாங்க. போவீங்க அது எப்படி போவீங்க அப்படின்னு சுகன்யா மல்லுக்கு நிற்கிறாங்க. வேண்டாடா பழனி, இருக்கிற பிரச்சனை இல்லை, இது எதுக்குடா புதுசா, நீ இங்கே சந்தோஷமாக இருடா, என்னால் நீ எதுக்கு கஷ்டப்படணும், நாங்கள் தான் எதையும் பண்ண மாட்டோம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீட்டில் அத்தனை பேரும் சொல்கிறாங்க. ஆனால் மனசளவில் சொல்கிறேன்னா உனக்கு ஏதாச்சும் பண்ணாமல் கண்டிப்பாக நாங்கள் போயிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே யாருமே அதை நம்பலை, நம்பிக்கை இல்லாத இடத்துல நீ எதுக்குடா வந்து அங்கே இருக்கணும், வாண்டாண்டா அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப வருத்தப்பட்டு கோமதி சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் இங்கே நின்று பேசிட்டு இருந்தீங்க மரியாதை கெட்டு போடும் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்லவும், இங்கே ஒன்று நின்றுட்டுருக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, வாங்க அத்தை போகலாம் அப்படின்னு கோவத்தோட ராஜு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கதிர் ட்ராவல்ஸ்லேருந்து வராரு. என்ன அம்மாவும் ராஜா அந்த வீட்டிலேருந்து வராங்க, அதுவும் இவ்வளோ கோவத்தோட கூட்டிகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரொம்ப
அவர் கோவத்தோடையே உள்ளே போகிறாங்க. கதிர் வந்துட்டு, ஏய் என்ன நீ அம்மாவை கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளேருந்து வர அப்படின்னு கேட்கவும், நீ உள்ளே வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ தான் பாண்டியனுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு நடந்த விஷயங்களால சரவணையும் கூப்பிட்டு கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது கதிர் அதை பார்த்துட்டு முதல்ல இவங்ககிட்டயே என்ன பிரச்சனைன்னு கேட்கல. அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் கோவத்தோட வீட்டுக்கு வரவும், என்னாச்சுன்னு அப்பா என்ன இவ்வளோ சீக்கிரம் கடையை மூடிட்டு வந்துட்டீங்களா, என்ன 2 பேருமே வந்திருக்கீங்க, கடையில் யார் இருக்கா அப்படின்னு நல்லா பேசவும், அப்போ தான் கடையை மூடிட்டு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்கிறாரு. ஏன்னு அப்பா ஏன்ப்பா இவ்வளோ கோவத்தோடு இருக்கீங்க அப்படின்னு. டேய் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது, படித்து சொன்னேன் வாயை மூடிட்டு அமைதியாக இருடா அப்படியே அமைதியாக இருடான்னு. ஆனால் எதையாச்சும் கேட்குறியாடா, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம யோசிச்சு தான் பேசணும். நம்ம எதை பேசினாலும் அதையே ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு நம்மளை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தள்ளிவிடவே பார்க்குறாங்க. அவகிட்ட போய் அவ்வளோ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கியாடா அப்படின்லாம் பேசுவோம். அப்பா நீங்கள் யாரை பற்றிப்பா சொல்கிறீங்க, எதுக்குப்பா இப்போ அண்ணனை திட்டுறீங்க அப்படின்னு கதிர் கேட்கவும், அதுக்கப்புறம் கோமதி அழுதுகிட்டே திரும்பி நின்றுக்கிட்டு, ஏங்க என்னாச்சுங்க, நீங்கள் ஏன் எப்படி பேசுகிறீங்க, சரவணா என்னடா நடந்துச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் இவங்களை கேட்கவும், இவங்க 2 பேரும் திரும்பவும் அவங்கள கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, அழுதுருக்கீங்க, கண்ணெலாம் வந்து தண்ணி வந்திருக்கு, இப்படி இருக்கீங்கன்னு அவங்க கேட்கவும், நீங்கள் முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்போ தான் மயில் கடைக்கு வந்த விஷயத்த சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே அவ்வளோ ஆத்திரப்படுறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு அவ எதுக்கு அங்கே வந்தாலாம், சும்மா வெட்டிங்க அப்படின்னு. அதனால தான்மா நல்லா கேட்டு விட்டுட்டா, ஆனால் அப்பா தான் அப்படின்னு. என்னடா அப்பா, என்னடி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, ரோட்டில் அத்தனை பேர் முன்னாடியும் அதை நின்று கெஞ்சிட்ருக்கு, இவன் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், அப்புறம் நாம் தானே அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிற மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, அப்புறம் இது ஏன் அந்த குடும்பம் ஆதாரமாக வச்சுக்கிட்டு ரோட்லலாம் அடித்து கொடுமை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தூக்கி உள்ளே வைக்கவா அப்படின்னு. ஓ அப்படியெல்லாம் கூட செய்வாங்களா அவங்க, அப்படி ஏதாச்சும் பண்ணி பார்க்கணும்ப்பா, அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு. என்ன பண்ண முடியும்டா நம்மளாட, பேசாமல் அமைதியாயிருடா, மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளே வச்சாங்களே, அப்போ இல்லையா அவங்க மட்டும் இல்லைனா நம்ம வெளியிலே வந்திருக்க முடியாது அப்படின்னு. ஆமாம்மா போதுமாம்மா, அவங்களோட பெருமையை பேசுனது, அவங்க இல்லைன்னா நம்ம வெளியில் வந்திருக்க முடியாது தான், இல்லைன்னு சொல்லலை, அது எல்லாத்துக்கும் பெரிய உள்காரணமே இருக்குது அப்படின்னு நல்லா வந்து ராஜி பேசவும், கோமதி கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு ராஜி, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன், என்னாச்சு அப்படின்னு இங்கே பாண்டியன் கேட்கவும், என்ன விஷயம், என்னம்மாச்சு ராஜி அப்படின்னு. பின்ன என்னம்மாம்மா, அந்த வீட்டில் எல்லாரும் நல்லவங்களாட்டுமே நம்மளை வெளியில் கொண்டு வந்தாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நானும் அத்தையும் அந்த வீட்டுக்கு பேச போனால், நான் பேசும்போது அமைதியாக தான் இருந்தாங்க, ஆனால் அத்தை பேசும்போது அவ்வளோ கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. அதான் நல்லா கேட்டு விட்டு வந்துட்டேன், எனக்கு என்னமோ நம்மளை அவங்க வெளியில் எடுத்ததுக்கான காரணமும் வேறு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவ அந்த வீட்டுக்கு போய் நிறைய பேசிட்டு வந்துட்டா அப்படின்னு கோமதி சொல்லவும், என்ன நடந்துச்சு, ஏன் அங்கே போனீங்க அப்படின்னு எல்லாம் பாண்டியன் கேட்குறாங்க. அவங்க அவ்வளோ கோவத்தில் இருக்கும்போது எதுக்கு போனீங்க அப்படின்னு. மாமா அவங்க நம்மளை வெளியில் கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இருக்குன்னு விருந்துக்கு கூப்பிட்றதுக்காக அத்தை அங்கே போய் நின்னாங்க, ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டாங்க. அப்போவே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்மளை வெளியில் அவங்க அங்கே கொண்டு வந்ததுனால அதை வச்சு நம்மளை ஏதோ பெருசாக அசிங்கப்படுத்தணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது, பாசமே இல்லாத மாதிரி தோற்றி விட்டுட்டாங்க, அதான் நல்லா கேட்டு விட்டுட்டான் தான் அப்படின்னு நடந்த விஷயங்களை ராஜேஷ் சொன்னவும் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. மீனாவுக்கு கூட கதிர் இருந்துக்கிட்டு, நீ ஏன் அங்கே போய் இப்படிலாம் பேசிட்டு வந்த, அதுவும் ஆள் இல்லாதப்போ அப்படின்னு. என்ன ஆள் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க அவங்க, பயமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பேசிகிட்டு இருக்கவும், உனக்கு இருந்தாலே ரொம்ப திமிருதாண்டி அப்படின்னு. அவள் போலீஸ் ஆக போகிறாள், அவளோட போலீஸோடைய புத்தி அவளோட ரத்தத்திலே ஊறி இருக்குடா, கண்டிப்பாக ராஜு போலீஸ் ஆவாடா, என்னெல்லாம் கேட்டுட்டு வந்தா தெரியுமா, அதை கேட்கும்போது எனக்கே இது தப்பா சரியான்ற மாதிரி அவ்வளோ கோவம் வந்துச்சுடா இவன் மேலேயே, இவளுக்கே ஒரு ஓங்கி பலான்னு அறவிட்டா அவள் எனக்கே புத்திமதி சொல்லி கூட்டிகிட்டு வராடா அப்படின்னலாம் வந்து கோமதி சொல்லிட்டு இருக்கவும், ஏன் மராஜி இப்படி பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு. மாமா அவங்களுக்கெல்லாம் தான் அதுதான் சரி மாமா, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டுறவங்களுக்கு இதுதான் பதிலாடி, கண்டிப்பாக இதுக்காகவாச்சும் நான் போலீஸ் ஆகி அவங்களுக்கு அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜி கோவத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இது இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்டோட பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா